வணக்கம். நான் விவேகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ திமுகவை சேர்ந்த கருணாநிதியின் மகன் வீட்டில் வீட்டு வேலை செய்வதற்காக சென்ற பெண்மணியை அடித்ததாக ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அவங்கள வீட்டு வேலையில் கட்டாயப்படுத்தி மிரட்டி வேலை செய்ய வச்சதாகவும், அவங்க ரொம்ப தாக்கப்பட்டதாகவும், ரத்தம் வரும் வரைக்கும் தாக்கப்பட்டதாகவும், ஆனாலும் மருத்துவ உதவிகள் வழங்கப்படலை அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு கொடுத்துருக்காங்க. பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே இந்த விஷயத்தை கையில் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும்னு போராட்டம் பண்ணுறதுனால, தகுந்த ஆதாரங்களும் இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் கண்டிப்பாக தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு நம்பலாம். திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வீட்டில் இந்த தவறு நடந்ததுனால நம்ம இதை பற்றி பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நாட்டில் குழந்தை தொழிலாளர் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கும் இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அதை கண்டும் காணாமல் போய்கிட்டே இருக்கோம். சட்டப்படி 14 வயசு வரைக்கும் எந்த ஒரு குழந்தையும் வேலை வாங்கக்கூடாது. அதனால தான் இலவச கல்வி, இலவச சீருடை, இலவச சைக்கிள்லேருந்து எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைய காலையில் சாப்பாடு, மதியான சாப்பாடு வரைக்கும் அரசாங்க தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டு, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான கல்வி பெறணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகளை 14 வயசு வரைக்கும் எந்த ஒரு வேலைக்கும் உட்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. 14 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள் ஆபத்தில்லாத பணிகள், இப்போ பட்டாசு தொழிற்சாலை அந்த மாதிரி இல்லாமல் ஒரு எளிய வேலைகள் 14 வயசுக்கு மேலே செய்யலாம். 18 வயசுக்கு மேலே தான் அவங்க கடுமையான வேலைகளோ அது ஆபத்தான வேலைகளோ ஈடுபடலாம். இப்போ வீட்டு வேலைக்கு நிறைய குழந்தைங்க வீட்டோட தங்க வச்சு வேலை வாங்கப்படுறாங்க. உரிய பாதுகாப்பு வசதிகள் எதுவும் இல்லாமல் வீட்டு வேலையெல்லாம் வாங்கப்படுறாங்க. நம்ம இதை கண்டிப்பாக கவனிச்சே ஆகணும். பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில், பணக்கார வீடுகளில் லேபர் ஆஃபீஸர் உள்ளே போய் கேட்குறதும் இல்லை, பதில் அந்த குழந்தைங்க சொல்ல போகிறதும் இல்லை. யாருக்கும் அந்த வீட்டில் நார்த் இந்தியன் தங்கியிருக்காங்க, நார்த் இந்தியன் குடும்பத்தோட குடும்பமாக ஒரு நார்த் இந்தியன் குழந்தைய தங்கியிருக்கு. இதில் யார் அவங்க குழந்தை, எது லேபர்னு நமக்கு சாதாரணமாக பார்த்தா தெரியாது. தரையை துடைக்கிற வேலையாக இருக்கலாம், பாத்திரம் கழுவுற வேலையாக இருக்கலாம். இப்போது நம்ம நல்ல வளர்ந்த நபர்களே துபாய், அரபு தேசத்தில் போய் வேலை செய்யும் போது கடுமையான வேலைகள் செய்ய வேண்டி வருது. அவங்களுக்கு அங்கேருந்து தப்பிச்சு வர முடியல, நான் திரும்பி நாடு வர்றதுக்கு உதவி பண்ணுங்கன்னு உதவியெல்லாம் கேட்டு வராங்க. இங்கே இந்த மாதிரி குழந்தைங்க போய் இருக்கும்போது அவங்கக்கிட்ட ஃபோன் இருக்காது, அவங்க திரும்பி ஊருக்கு போக முடியாது, வீட்டை விட்டே வெளியே வர முடியாது. இது ஒரு தவறான விஷயம் தானே. இப்போ இது துபாயில் ஒரு தவறு நடக்கும்போது நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், துபாயில் இப்படி ஒரு அநியாயம் நடந்துருச்சு. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு நடந்துட்டுருக்கிறத நம்ம கண்டும் காணாமல் போகிறது தவறு தான். தவறு நம்ம கண்ணெதிரில் நடக்கக்கூடிய விஷயங்களை சரி செய்யாமல் வெளிநாட்டில் அப்படி செஞ்சுட்டான், எனக்கு இந்த மாதிரி கொடுமை நடந்துருச்சு. உள்நாட்டில் சின்ன குழந்தைங்களுக்கு இன்றைக்கும் பெரிய கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. செக்யூரிட்டியை தாண்டி உள்ளேயே நம்ம சாதாரண ஆளுங்களே போக முடியாது. அரசதிகாரிகள் போகலாம், ரெய்டு பண்ணலாம், என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இவங்க கம்ப்ளைண்ட் வந்தால் தான் பார்ப்பேன். இப்போ இது கம்ப்ளைண்ட் நம்பர் என்ன ஏதுன்னெலாம் இந்த எழுத படிக்க தெரியாத குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய நம்பர், அந்த அதிகாரியுடைய முகவரி, இமெயில் அட்ரஸ்ஸு எல்லாம் கொடுக்குறோம். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க பார்க்குறது வேறு. நான் என்னோடய கோரிக்கை என்னென்னா, அதிகாரிகளே ரேண்டமாக ஒரு வீடுகளில் போய் செக் பண்ணி பார்க்கணுங்கிறேன். அதாவது நமக்கு நல்லா தெரியுது, ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில் உள்ள யார் போகணும், யார் வெளியே வரணும்னு ஒவ்வொரு நாளும் கையெழுத்து போட்டுட்டு போகிறாங்க, வீட்டு வேலை செய்கிறதுக்கு போகிறாங்க வராங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்கிட்ட 2 நிமிஷம் பேசினாலே தெரியும், இந்த வீட்டில் இந்த பொண்ணு வேலை செய்யுது, இத்தனை வயசு பொண்ணு வேலை செய்யுது, அந்த பொண்ணை அடிச்சிட்டாங்க, அந்த பொண்ணுக்கு சூடு வச்சுட்டாங்கன்ற மாதிரி தகவல்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அது உண்மையிலேயே அக்கறை இருக்கிற அதிகாரிகள் அப்படி தான் செயல்படணும். நேரடியாக போய் அவங்க விசாரிக்கணும், கம்ப்ளைண்ட் வராமலே போய் விசாரிக்கணும். இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் சைல்டு லேபர் இருக்கக்கூடாது. நீங்கள் அடிக்கடி போய் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ போய் ஒரு நோட்டீஸாவது ஒட்டிட்டு வரும்போது எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும் என்ன ஏதுன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த வீட்டில் ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அதை கம்ப்ளைண்ட்டை பண்ணுவாங்க. ஆகையால் அதிகாரிகள் தரப்பில் நம்ம கேட்டுக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் ரெய்டு போய் கண்டுபிடிங்க, நீங்களாக போய் நடவடிக்கை எடுங்க, இதுக்கு கம்ப்ளைண்ட் வர்றது கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணெதிரில் இங்கே ஒரு சந்தேகம் படும்படியாக
இந்த அப்பார்ட்மெண்ட்டில், இந்த வீட்டில், இந்த டோர் நம்பரில் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது, எனக்கு சந்தேகமாக இருக்குது, உங்கள் பேரே சொல்ல வேண்டாம், இந்த இடத்துக்கு போய் ரெய்டு பண்ணுங்கன்னு இந்த அதிகாரிகளுக்கு தகவல் அனுப்பலாம். சமூக அக்கறைன்றது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு யாரும் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லிட்டு போகிறதுல ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம ஒரு ஃபோன் பண்ணோமா, ஒரு லெட்டர் போட்டோமா, ஒரு இமெயில் அனுப்பிச்சோமா, ஒரு ஒரு எதையாவது ஒரு தகவல் சொல்லி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த வீட்டில் போய் கேட்டிங்களா? அதுதான் சமூக அக்கறை. நீங்கள் 4 பேர் கேட்டால் தான் உங்களுக்கு 4 பேர் ஏதாவது கேட்பாங்க. குழந்தை தொழிலாளர் இருக்கிற வரைக்கும் நாட்டில் படிப்பறிவு வளராது. இந்தியா இன்றைக்கும் ஒரு வல்லரசு ஆகிக்கிட்டே இருக்குது, இன்னும் நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறோன்னா ஒவ்வொரு குழந்தையும் படிச்சிருக்கணும். அப்போ தான் நாடு முன்னுக்கு வரும். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், லேபர் லா, லேபர் ஆஃபீஸ் இதெல்லாம் சரியான முறையில் செயல்படுறாங்களான்னு நம்ம சந்தேகத்தை கிளப்பிக்கிட்டு தான் இருக்கோம். கரோனா ஸ்டோர்ஸில் இன்றைக்கும் சேர் கிடையாது. நாள் ஃபுல்லாக நின்றுக்கிட்டு தான் ஒவ்வொரு துணி கடையிலையும் இன்றைக்கும் பெண்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனையோ செக்யூரிட்டி ரோட்டில் நின்றுக்கிட்டே தான் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்ய வேண்டியிருக்கு. சில வேலைகள் அப்படி தான் இருக்குது. நம்ம அந்த வேலைகளுக்கு தகுந்த இடைவேளை விட்டு 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்ய விடாமல் அவங்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுத்து வேலை வாங்கணும். நிறைய இடங்களில் அவர் வரல இவர் வரலன்னு 2 நாள் 3 நாள் 24 ஹவர்ஸாக கிட்டத்தட்ட 72 மணி நேரமாக வேலை பார்த்த செக்யூரிட்டியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த 72 மணி நேரம் ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரே இடத்துல நின்றுக்கிட்டோ உட்காந்துக்கிட்டோ இருக்கும்போது வாழ்க்கையில் என்ன இருக்கும்? ஒரு சலிப்பு தான் இருக்கும். அவங்க கணக்குக்கு ஒரு ஆள் அங்கே நிற்கிறாருன்னு கணக்கு காமிச்சிட்டு ஒரு சொற்ப தொகையை சம்பளமாக கொடுத்துட்டு நாட்டில் எல்லோரும் சுபிட்சமாக இருக்காங்கன்னு நம்ம ஒரு வார்த்தையை விட்டுட்டு இருக்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னா எல்லா வேலையும் செய்கிறதுக்கு ஆள் வேணும், நான் ஒத்துக்கிறேன். அளவோடு அவங்களுடைய லீவை கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முறையான சம்பளத்தை கொடுக்கணும். பல இடங்களில் மாதத்தில் 15 நாள் சம்பளத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு தான் வேலையே ஆரம்பிப்பாங்க. அப்புறம் இவங்க விட்டு போகும்போது அந்த 15 நாள் சம்பளம் வராது. இதெல்லாம் லேபர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் 15 நாள் சம்பளம் ஒரு 10,000 ரூபாயோ 7,000 ரூபாயோ இருக்கும். அந்த சம்பளத்தை வாங்குறதுக்கு எத்தனை தடவை எங்கேருந்து அலைவாங்க? வெளியூர்லேருந்து வேலை செய்வாங்க, வீடு எங்கேயும் இருக்கும். ஆகவே இந்த லேபர் ஆஃபீஸ் அப்படிங்கிற தொழிலாளர் நலன் காக்கக்கூடிய அலுவலகங்கள் கொஞ்சம் கூட வேகமாக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்தியா முன்னேறிட்டு வருது. நிறைய வெளியூர் ஆளுங்க நம்ம ஊரில் வேலை செய்கிறாங்க. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி பேர் சென்னையை சேர்ந்தவங்களே கிடையாது. தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் இங்கே வேலை செய்வாங்க. அன்ஆர்கனைஸ்டாக இப்போ கூலி வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு வேலை பாதுகாப்போ சரியான ஊதியமோ வழங்கப்படுறதே இல்லை. அவங்க பல விதமாக கொடுமைப்படுத்தப்படுறாங்க. வேலைக்கு ஆள் கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஏதோ வேலை சம்பளங்கள்லாம் இன்றைக்கி அதிகரிச்சுட்டு வருது. அது கூட இந்திக்காரங்க எங்கேயாவது கிடைச்சா சம்பளம் கம்மியாக யார் கிடைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு என்னென்னு இருக்கக்கூடிய சமூகமாக தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இது சரி செய்யப்படணும். இதே போக்கில் இருந்து நம்ம மட்டும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அர்த்தமே இல்லை. நம்ம கண்ணெதிரில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையும் நம்ம தட்டி கேட்கணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.